ஸ்டூடியோ டிஸ்கஷன். ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஓகே, ஆல்ரெடி புக் பண்ண ஆர்டிஸ்ட்டு நிறைய சொதப்பல் செய்வாங்க. அவங்களுக்காக இன்னொரு மூவி புக் பண்ணுறோம், அதில் ஏதோ சொதப்பல் செய்வாங்க, இன்னொரு மூவி புக் பண்ணுறோம். அப்படி கான்செப்ட் கிடையாது. யார் நமக்கு தோதாக இருக்காங்களோ அவங்கள நம்ம மூவ் பண்ணிட்டு போகிறது தான் கான்செப்ட்டு. ஓகே, நம்ம நிறையா இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, அதுக்கு நம்ம எல்லா வகையிலும் குவாலிஃபைடாக இருக்கணும். ஓகே, நிறையா ஸ்டூடியோஸ் இருக்குது, நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறையா ப்ரொடியூசருமே இருக்காங்க. ஓகே, அதனால் மூவ் பண்ணணும். அடுத்து என்ன யதார்த்தமான ஒரு தகவல் அப்படின்னா, காலங்காத்தால 4 ஒரு 5 மணி வாக்கில் ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் மார்னிங் ஜிம் ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க. மார்னிங்கில் ஜிம்முக்கு போகணும். காலங்காத்தால் எழுந்திரிச்சு நம்ம அதை அப்படிங்க இதை அப்படிங்க, அவங்க இப்படிங்க இவங்க இப்படிங்க, அப்படிலாம் நடந்துக்கூடாதுங்க, இப்படிலாம் நடந்துக்கணுங்க, இதை மாதிரி சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா மார்னிங் பொழுது போயிடும். அதுக்கப்புறம் ஈவினிங் தான். அதனால் மார்னிங்கும் ஈவினிங்கும் ஜிம்மு தேவைப்படுது. எங்கள் டைரக்டர் சார், மூவி புக் பண்ணுறீங்க, ஓகே, அவங்க வர்றப்போ தோது பார்த்துக்கலாம், நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம்ல, கேஷ் தேவைப்படுதில்ல, சரியான விஷயந்தான். நானும் ஒரு வேலைக்கு தான் போய் ஆகணும். ஆனால் யதார்த்த ரீதியாக என்ன தகவல் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி உலகம் இப்போ கிடையாது. யூனிவர்சிட்டி அளவு படிச்சிருந்தா கூட உங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் தான். ஓகே, அதனால் வாழ்வியல் சுதந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு கிரகமாக ஒரு வாழ்வியலாக, அவ்வளோதான். மனிதனும் என்ன சொல்கிறாங்க, மனித பிராணி விலங்குகளோடு தான் ஒப்பிடுறாங்க. அதனால் அனிமல்ஸுக்கு என்ன தேவை, சாப்பாடு தேவை, ஒரு இடம் தேவை, ஒரு துணை தேவை, அப்படின்ற கான்செப்ட் மாதிரி தான். அதனால் சம்பாதிக்கிறது, கோட்டை கட்டுறது, அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறதெல்லாம் கடந்து போன ஒரு பாதை. திரும்ப அந்த மாதிரிலாம் போயிட்டு அச்சீவ் பண்ணலாம்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குன்றது மட்டும் இல்லாமல் அவ்வளோதான். அப்போலாம் ரொம்ப ரிஸ்க்கு. இதுக்கு மேலே ஒருத்தர் உழைச்சி சம்பாரித்து அம்பானி மாதிரி மாறி வீடு கட்டி தொழில் அமைக்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. நீங்கள் அந்த கேட்டகரி உள்ளே போகிறதுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு அவ்வளோ ரேரு. ஓகே, அதனால் ஏதோ வகையில் புரிஞ்சிக்காதீங்க. அதனால் நடைமுறை வாழ்வியலில், சமுதாயவியலில், பொருளாதாரவியலில் அப்படின்றலாம் சரியாக புரிஞ்சுக்கணும். இல்லைங்க புரியாதுங்க, அப்படிங்க எப்படிங்க நானே தோது பார்த்துக்க நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு புரியாது. ஒரு 60, 70, 80 வயசு ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த பக்குவ நிலை புரியும். அப்போ தான் அந்த ஆத்மாவுக்கு அந்த பக்குவமானது புரியும். அடடா, ஆமாம், அவர் சொன்னது சரிதான், நமக்கு தான் இது புரியறதுக்கு ரொம்ப வருஷமாயிருச்சு அப்படின்னு அப்போ தான் புரிவீங்க, இங்கே காலம் போன காலத்தில். அதனால் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் சரி, ஓகே, நம்ம ஒரே துறையில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ இல்லைனாலும் என்றைக்கா ஒரு நாள் சம்பாரிச்சிடலாம், எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடலாம். ஒரே ஒரு செக்கு ஒரு 10 lakhs கிடச்சா கூட போதும். அந்த கேஷில் ஃபேமிலிக்கு ஓரளவு தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருக்காங்க, ஆனால் நிராகரிக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்குன்னு ஒரு டீம் மாதிரி. நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றலாம், நம்மளை சார்ந்த நபரெல்லாம் காப்பாற்றலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையெல்லாம் ஒரு பூர்த்தி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த படிநிலையை நகர்ந்து போகலாம். இப்படி தான் நம்ம முன்னேறணும். அதுதான் சரியான ஒரு பாதை. ஒரு குழுவை நம்ம வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு பாதை. இப்போ நான் ஒரு ஜாபுக்கு போனால் அதில் கிடைக்கக்கூடிய கேஷ் ஆனது எனக்கு சாப்பாட்டு செலவுக்கு, போக்குவரத்துக்கே சரியாக போயிடும். அப்போ நிறைய இஷ்யூலாம் இருக்கும், அதெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நாட்கள் போயிடும். ஒவ்வொரு மூவி புக் பண்ணுற சிரமம் இப்போ கஷ்டமாக இருந்தாலும் ஃப்யூச்சரை வந்து ஓரளவாவது கொஞ்சமாவது அட்லீஸ்ட் ஓரளவாவது இனிமையாவது இருக்கும். ஓகே, அதனால தான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். ஆனாலும்
நான் தெளிவாக சொல்கிறேன், இதெல்லாம் சால்வ் பண்ணலாங்க, இப்படி கிடையாதுங்க, நம்ம அடுத்தடுத்த படிநிலை போகலாங்க, நிறையா மூவிஸ் புக் பண்ணலாங்க. ஒரு ஸ்டூடியோ இல்லைங்க, நிறையா ஸ்டூடியோ இருக்குது, நிறைய கேரக்டர் இருக்குது. நீங்கள் கேமரா ஆன் ஆகும்போது மட்டும் நடித்தா போதும். நிறையா விஷயத்த சொல்கிறேன், ஆனாலும் ஒரு சில பேருக்கு தான் புரியுது, ஒரு சில பேருக்கு புரியல. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? அப்ராட் கண்டிஷனில் தான் தோது பார்க்கணும். அதாவது ஆத்மாலையை பொறுத்த வரைக்கும் சமட்டி எடுத்து அடிக்கிறது, உடைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயந்தான் ஒரு விஷயமா இருக்குமே தவிர, சாஃப்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க்கெல்லாம் புரியல. ஆனால் ஸ்மார்ட் ஒர்க்கில் தான் காசு கிடைக்கின்றது யதார்த்தமான ஒரு உண்மையாகவும் இருக்குது. ஓகே, சரி. அடுத்த தகவல், ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு சில கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு பதில் சொல்லிட்டு நான் அடுத்த படிநிலையை கடந்து போகலான்னு இருக்கேன். என்ன அப்படின்னா, கயல் ஆனந்தி ஆனால் நேமில் நிறைய பேர் இருக்கிறனால ஓரளவுக்கு நம்ம சரியாக சொல்லலாம் அப்படின்னா, தேவேந்திரன் சொல்லிட்டு ஒரு மூவி புக் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு ஆக்ட்ரஸ் இருப்பாங்க. அந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு சமீபமாக ஒரு மூவி புக் பண்ணேன். ரொம்ப ஒரு காலங்காலத்தில் அப்படியே தூங்கி தூக்கத்து கலக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு மூவி. அது சும்மா ஒரு இமேஜ் நம்ம அப்லோட் பண்ணுறது தான். ஆனால் உடனே அதே மாதிரி வந்துட்டு நான் ஒரு கேமரா ஆன் பண்ணி எடுப்பேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஓகே, சும்மா ஒரு யதார்த்த ரீதியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை அப்படியே ரியாலிட்டியை கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு தூக்க கலக்கத்தில், அப்படியே மயக்கத்தில், அப்படியே தோது பார்த்துக்கலாம் நினைக்கலாம். தோதாகாது. நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும், நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கணும், நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கணும், நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு கேரக்டரை பொறுத்த வரைக்கும். ஓகே, அதனால் அப்படி தான் நான் மூவிஸ் எடுக்க போகிறேன். ஓகே, ஏதோ குழப்பிக்கக்கூடாது. அது ரொம்ப சொகுசாக இருந்ததுனால ஆக்ட்ரஸ் தானே என்னென்னா 100 கிலோ வெயிட்டாக தொக்க சொல்கிறாங்க, இல்லை 5 கிலோமீட்டர் ஓட சொல்ல போகிறாங்களா, இல்லை கம்பம் தாண்ட சொல்ல போகிறாங்களா, இல்லை ஏதோ இங்கேருந்து இந்த கடல்லேருந்து அந்த கடலுக்கு நீந்தி வாங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. மேக்கப்பு, ட்ரெஸ்ஸு, காஸ்டியூமு, ஏதோ ஒரு டைலாக்கு, ஏதோ ஒரு லவ் சாங்கு, அவ்வளோதான். சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்தந்த கேரக்டருக்கு உண்டான ஆர்டிஸ்ட்டு வார்ம் அப்லாம் நிறையா இருக்கும். ஓகே, அதனால் சுறுசுறுப்பாக இருக்கணும். அப்படி தான் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். நல்ல எனர்ஜெட்டிக்காக, நல்ல ஒரு பாசிட்டிவாக, நல்ல ஒரு கேஷ் இருக்கிற மாதிரி தோது பார்க்கணும். ஓகே, அதனால் உங்களோட கேரக்டர் ஸ்கெட்சஸை பொறுத்த வரைக்கும் எல்லா மூவிலுமே மேக்ஸிமம் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா சுறுசுறுப்பாக, ஆக்டிவாக, எனர்ஜியாக, பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஓகே, மற்றபடி உங்களுக்கு என்ன தேவை, என்ன தோதாகும் அப்படின்றலாம் நான் டேரக்டர் வரும்போது எல்லாமே கன்சல்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாகவே சொல்லிடுவேன். நீங்கள் உடனே ஒரே வாரத்தில் வந்துட்டு 1 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவேன், இதுதாங்க உங்கள் கேரக்டரு, இந்த டைமுக்கு வரணும், இப்படி தாங்க டயலாக்கு, இது தாங்க எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிடுவேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஆனாலும் நீங்கள் ரியாலிட்டியான வார்ம் அப்பில் தான் இருக்கணும். ஓகே, எரர் ஆகக்கூடாது. ஓகே, சரி. அடுத்த தகவல், மற்றபடி நான் நிறையா விஷயத்த ஓரளவு உங்களுக்கு நிறையா பேர் தோதாகிற மாதிரி சொல்லியிருக்கேன். அதனால ஒரு மூவி எடுக்கிறப்போ நமக்கு யார் தேவை அப்படின்னா, ப்ரொடியூசர் தேவை, அதுக்கப்புறம் டைரக்டர் தேவை, அதுக்கப்புறம் ஹீரோ தேவை, அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ். அந்த படத்தில் ஆக்ட்ரஸ் தான் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா, அவங்க எல்லா வேலையும் தோது பார்ப்பாங்க அப்படின்னு தான். அவங்க வந்துட்டு அவ்வளோ முக்கியத்துவம் கிடையவே கிடையாது. அந்த இருமாப்பை வந்துட்டு நீங்கள் நீக்கிட்டு ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண் மாதிரி மாறணும். அப்போ தான் நிறையா விஷயம் தோதாகும். ஓகே, ஒரு ஆக்ட்ரஸ் கூட நமக்கு கேஷ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தோதாக மாட்டேங்கிறாங்க. ஒரு சில ஹிந்தி லட்சுமி ஸ்டுடியோ ஓரளவு பரவாயில்ல, நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டு. ஆனால் என்ன துரோகம் இருக்கக்கூடாது. ஆல்ரெடி ராஷ்மிகா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்டையும் எடுத்துக்கிட்டு, ஸ்டூடியோவில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு எல்லா பெனிஃபிட்ஸும் எடுத்துக்கிட்டு கடைசியில் ஆனால் கடத்திட்டா போனாங்க. சுய விருப்பத்தோடு தான் போனாங்க. எல்லாம் எரராயிடுச்சு. அதுதான் ஒரு பெரிய மலை கட்டணும், தங்க மலையை கட்டணும், ஃபுல்லாக இடிஞ்சு போச்சு. ஓகே, அதிலே ஊருப்பட்ட நஷ்டமாயிருச்சு. திரும்ப வந்துட்டு இன்னொரு ஆக்ட்ரஸை ரெடி பண்ணுறதுக்கே ஒரு சந்தேகமாக இருக்குது. திரும்ப நம்ம எங்கே ஒரு தங்க மலையை கட்டி கடைசி அதுவும் இடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அவ்வளோதான். அதனால் ஆக்ட்ரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிட்டேஷன் தான் இனிமேல். ஏன்னா தோதாக மாட்டாங்க. திடீர்னு இங்கேயே கழட்டிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான். எவ்வளோ பெரிய நஷ்டமாயிருச்சு. அதனால் ராஷ்மிகா பொறுத்த வரைக்கும் வராங்களா, நடிக்கிறாங்களா, சம்பளம் வாங்குறாங்களா, போகிறாங்களா, அவ்வளோதான் கான்செப்ட். எந்த விதமான அல்லுஞ்சல்லும் அப்படி இப்படி எதுவுமே தோதாகாது. நம்பர் 1 துரோகி. ஓகே, அதனால் சரியான ஆக்டர்ஸ் தான் நம்ம இனிமேல் மூவியில் புக் பண்ணணும். ஓகே.